வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் 138வது நிகழ்ச்சி இப்பொழுது குரல் கம்மியா இருக்கு சார். கேக்குதா ஐயா? குரல் கேக்குதா? எப்போதும் விட கம்மியா இருக்கு. பேசுங்க. கேக்குது. வணக்கம். ஆமா, நான் நெறிப்படுத்திக்கிறேன். எல்லாரும் சொன்னீங்கன்னா ரெக்கார்டிங் இதாகுமா, கட் ஆகுமா அப்புறம். வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் 138வது நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெறவிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்காக அம்மா கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். மைக் அன்மியூட் பண்ணிக்கங்க. புதிய செல்வராஜ் ஐயா, புதிய செல்வராஜ் ஐயா மைக் அன்மியூட் பண்ணிக்கிடுங்க ஐயா. மறுபடியும் மியூட் ஆயிருக்கு. புதிய செல்வராஜ் மைக் அன்மியூட் பண்ணுங்க. மைக் ஒரு நிமிஷம். திரும்ப மியூட் ஆயிடுதா தெரியல. வரவேற்புரை. வணக்கம். வணக்கம். கொஞ்சம் தடங்களுக்கு மன்னிக்கவும். இந்த நிகழ்ச்சியில் அருமையான தமிழ் வாழ்த்து பாடல் பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களை வருக வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு சொற்பொழிவாளராக வருகை புரிந்திருக்கின்ற ஐயா தூத்துக்குடி முத்து ஐயா சங்கரலிங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்று 1178 இந்த நிகழ்ச்சியில் இது கொஞ்சம் தடங்கள் ஆயிருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்புற நடத்தி தர வருகை புரிந்திருக்கும் முதுகலை பேராசிரியர் அம்மாவே உலகம்மாள் அவர்களை வருக வருக என வரவேற்று,
இந்த நிகழ்ச்சியை சிறப்புட வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐயா நெல்லை தீபன் அவர்களையும், அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புட நடத்தி தருவதற்காக ஒரு தூணாக இருந்து விளங்கி கொண்டிருக்கின்ற ஐயா கேஜிஆர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சியில் இன்னும் பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து சான்றோர் மக்களையும் வருக என வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுள் மேரி ரோஷினி அம்மா அவர்கள் கலந்திருக்கிறார்கள், அம்மா சரஸ்வதி அம்மா கலந்து கொண்டிருக்கிறார்கள், ஐயா தங்கப்பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், ஜெயலட்சுமி ரமணி அம்மா அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆர்சி குமரன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள், சீனி ரவிபாரதி ஐயா இணைந்திருக்கின்றார்கள், ஐயா போன் வேல்மலி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள், இன்னும் பலர் வருகை தர இருக்கின்றார்கள். அவர்களையும் வந்து இணைந்து கொள்வார்கள் என்று எண்ணி அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இப்போது தலைமை உரை ஆற்றுவதற்காக அம்மா வேலம்மாள் அவர்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். ஐயா ஒரு நிமிடம், ஏதோ நிறைய மன்னிக்கவும், உலகம்மாள் அவர்களை பாடல் சொல்லலை ஐயா. சொல்லிடுறேன், அழைக்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னால் வெள்ளி இலக்கிய மேடையின் வாழ்த்து பாடலை கூமாப்பா கபிலன் வரிகளில் ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்கள் பாட அனைவரும் காது கொடுத்து கேட்போம். ஐயா பாடலை ஒளிபரப்பலாம். வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கூமாப்பா கபிலன் அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம், துள்ளி ஓடு புள்ளி மாறாய் நாடும் ஆடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம், துள்ளி ஓடு புள்ளி மாறாய் நாடும் ஆடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம், வள்ளுவனின் குரலமும் 1845. ஐயா பொதிகை ஐயா, உங்க மைக்கை ஓப்பன்ல வச்சிருக்கீங்க, நிறைய வாய்ஸஸ் வருது, நான் வெளியில வந்து கட் பண்ணிட்டு உள்ள போக முடியாது சார், கொஞ்சம் பார்த்துங்க. ஒரு நாள் இவ்வளவு குழப்பங்கள் வராது. ஐயா பாடல் போடலாம், முடிஞ்சிச்சா? சொல்லுவோம், வள்ளுவனின் குரலமுதை விரும்பி சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். ஹலோ பொதிகை சார், மைக்கை வந்து ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஏன் இவ்வளவு குழப்பங்கள் இன்னைக்கு? எப்பவும் இவ்வளவு குழப்பம் பண்ண மாட்டீங்களே? நான் தொழில்நுட்பம் பாக்குறதுனால சார் அங்க பாட்டை போட்டுட்டு திரும்ப இங்க வந்து மியூட் பண்ண முடியாது. சரி சார் முடிஞ்சிச்சு, இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம் சார். இல்ல ஆரம்பிச்சு மறுபடியும் நான் உள்ள வர வேண்டியதுக்கு மறுபடியும் கெஸ்ட் கிளம்பிட்டாங்க. அது எதிர்பாராம வந்துட்டாரு. 5 மணி அவர் ஷெட்யூல் டைம், அவர் 6 மணிக்கு வந்துட்டாரு. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளி
வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மானாய் நாளும் ஆடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மானாய் நாளும் ஆடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம். தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம். தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம். கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம். கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். ஐயா உங்க மைக் அன்மியூட் பண்ணிக்கங்க புதிய சார். ஆமா, நன்றி. இப்பொழுது வெள்ளி இலக்கிய மேடை சிறப்பான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்க இருக்கின்ற அம்மா அவர்களை அன்போடு அழைப்பதற்கு முன்பு அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். அம்மா நம்மோடு எப்பொழுதும் ஒரு சான்றோர் என்றுதான் வேண்டும். வெள்ளி இலக்கியமோடு இலக்கிய மேடையோடு எப்பொழுதும் அவர்கள் உறவாடி கொண்டிருப்பவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் தலைமை தாங்கி இந்த கருத்துரைக்கு சிறப்புற நடத்தி தர அம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் முதுகலை ஆங்கில பேராசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றிருக்கின்றார்கள். பட்டிமன்றங்கள் என்று வழக்காடு மன்றம், பட்டிமன்றம் என்று பல நிகழ்ச்சிகளில் அம்மா அவர்கள் நடுவராக பங்கேற்று உரையாற்றி இருக்கின்றார்கள். டிவி முதலிய ஊடகங்களிலும் அம்மா அவர்கள் தங்களுடைய சொற்பொழிவையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். நம்முடைய இணையதளத்தில் வாயிலாக பல கருத்துக்களை எல்லாம் நாள்தோறும் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வானொலி நிலையத்திற்காக நாடகங்களை அம்மா அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இப்படி அம்மா அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அத்தனை சிறப்புகளுக்கும் அம்மா அவர்கள் தகுதியானவர்கள் என்பதை அவர் கொடுத்திருக்கின்ற பட்டியலை பார்த்தால் அதுவே ஒரு சொற்பொழிவு போல ஆகிவிடும் என்பதனால்
மிக சுருக்கமாக அம்மா அவர்களை பற்றி நான் கூறியிருக்கின்றேன். அவர்கள் பல பட்டங்களுக்கும் சொந்தக்காரர். தமிழ் மாமணி உட்பட்ட 30க்கும் மேற்பட்ட விருதுகளை அம்மா அவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள். சமயத்தில் பொருணை கவி என்கின்ற விருதினையும் பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அம்மாவின் தமிழுக்கு கிடைத்த விருதாக நாங்கள் கருதுகின்றோம். அத்தகைய சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய அம்மா அவர்கள் இப்பொழுது இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி தன்னுடைய உரையினை ஆற்ற வருகை தர இருக்கின்றார்கள். அம்மா அவர்களுக்கு தெரியும், நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையில் இந்த கருத்தரங்கிற்கு தலைவர் 2 உரைகளை ஆற்றலாம், முன்னுரையும் பின்னுரையும். ஆனால் மொத்தமாக 20 மணித்துளிகளை வழங்கப்படும் என்பதையும் கூறி அம்மா அவர்கள் அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய நேரத்தை அமைத்துக் கொண்டு தலைமை உரையை ஆற்றும்படி அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகச் சிறப்பாக தமிழ் தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களை வணங்கி, மிக அற்புதமாக நெறியாழ்வை செய்து கொண்டிருக்கின்ற பொதுகை செல்வராஜ் ஐயா அவர்களை வணங்கி, இந்த நிகழ்விற்கு தொழில்நுட்பம் ஏற்படுத்தி தந்து மிகச் சிறப்பாக இந்த களத்தினை அமைத்துக் கொடுத்திருக்கின்ற நெல்லை தீபன் ஐயா அவர்களை வணங்கி, இந்த கருத்தரங்கத்திலே சொற்பொழிவு ஆற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற ஐயா பே சங்கரலிங்கம் அவர்களை வணங்கி, இவற்றிற்கெல்லாம் மூல காரணமாக தீபன் ஐயா அவர்களோடு தோளோடு தோள் நின்று எல்லா நிலைகளிலேயும் உதவி புரிகின்ற KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களை வணங்கி, இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்றைய கருத்தரங்கத்திலே மிகச் சிறப்பானதொரு தலைப்பிலே சொற்பொழிவாளர் தன்னுடைய உரையை ஆற்ற இருக்கிறார். தயரதன் துயரம் என்கிற தலைப்பிலே கருத்தரங்கம் என்று நடைபெற இருக்கிறது. ஒரு துயரத்தை எப்படி சுவையாக சொல்லக்கூடும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக மிகவும் ஆர்வத்தோடு இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கிறோம். தசரதனுக்கு அப்படி என்ன துயரம் ஏற்பட்டு விட்டது என்று கேட்டால், புத்திரபாக்கியம் இல்லை என்கிற ஒரு நிலையிலே அவன் வேட்டையாட செல்கிற பொழுது தெரியாமல் சிரவணனை கொன்றுவிட அவனுடைய பெற்றோர்களிடம் ஒரு சாபம் பெறுகிறான். சாபம் பெறுகிறவனுக்கு துயரம் தானே ஏற்பட வேண்டும். அந்த துயரத்திலும் ஒரு சிறு மகிழ்ச்சி இலையோடுகிறது. புத்திர பாக்கியம், புத்திர சோகம் உனக்கு ஏற்படும் என்று சொன்னார்களே, புத்திரனே இல்லாமல் இருக்கின்ற எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பதாக அதை எடுத்துக்கொண்டு ஒரு சிறு மகிழ்வையும் அடைகிறான் தசரதன் என்று அழகாக கம்பர் சொல்வார். இந்த நிலையிலேதான் ராமனை தன்னுடைய மகனாக நினைத்து வந்த கைகேயி எப்படி மனம் மாறி அவனை கானகத்திற்கு செல்வதற்கும் தன்னுடைய மகனை நாடாளுவதற்கு முதலிலேயே பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த 2 வரங்களையும் பயன்படுத்துகிறாள். அப்படி அவள் பயன்படுத்தி அந்த 2 வரங்களையும் கேட்ட தருணம், அந்த நேரத்திலே தசரதனுடைய மனநிலை எப்படி இருந்தது, எப்படி அவன் துடித்து போனான். மிகச்சிறந்த ரதங்களுக்கு அதிபதி, மிகச்சிறந்த அரசன், எத்தனையோ அரசர்கள் எல்லாம் வந்து அவனுடைய பாதத்தை பணிந்து ஒருவர் பின் ஒருவராக நின்று பணிந்து வணங்கக்கூடிய மேன்மை பெற்ற ஒரு அரசன். குதிரையை அழகாக தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான ஒரு தலைவன். மிக அற்புதமாக அயோத்தியை விழுந்து என்பதை கம்பன் அந்த கம்பன் கூட ஒரு குட்டையாக நினைத்து பார்க்கிற பொழுது ஒரு 2 உண்மையிலேயே கொடுமையான ஒரு வெடியார் உள்ளவர் மனிதன், ஆண்மகன் அவமானத்தால் அரையாக குறுகி காலையிலே விழுந்து மன்னிப்பு கேட்பது என்பது போன்ற ஒரு நிலையை யாருக்கும் ஏற்படுத்தி. அம்மா குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க, உங்க குரல் கிளியரா இல்ல. அப்படியா? சரி, வீடியோ அந்த நெட்வொர்க் சரியா இல்ல, வீக்கா இருக்கு. இப்ப கேக்குதா? நீங்க பேசுங்க, அந்த வீடியோவை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க, இன்னும் கிளியரா இருக்கும். இப்ப கேக்குறதா உங்களுக்கு? கேக்குதுமா. இந்த ஒரு நிலையை எந்த பெண் ஏற்படுத்திவிடக் கூடாது என்கிற ஒரு வணக்கமான ஒரு வேண்டுகோளோடு என்னுடைய
தலைமை முன்னுரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு, கைகேயி அப்படி கொடுமையானவள் அல்ல என்பதற்கான சில கருத்துக்களையும் நாம் படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்பதையும், கடந்த காலத்திலே என்ன நடந்திருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுடையவள் கைகேயி. ஆகையினாலே ராமனை காட்டிற்கு அனுப்பினாள் என்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது என்கிற நிலையிலே என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து ஐயா அவர்களுக்கு வழிவிட்டு அவருடைய அந்த உரையை கேட்பதற்காக உங்களைப் போலவே நானும் மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொதிகை ஐயா, பொதிகை சார். மைக் ஐயா சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. பேச்சாளரை கூப்பிடுங்க சார். உங்க வாய்ஸ் கிளியரா இல்லை, நானே கூப்பிடுறேன். நண்பர்களே, இப்பொழுது நம்முடைய தயரதன் துயரம் என்ற தலைப்பிலே ஐயா சங்கரலிங்கம் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். ஐயா எம்ஏ எம்ஃபில் பிஎட் பிஜிஎல் படித்தவர், ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர், மேனாள் செனட் உறுப்பினர், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே, தமிழ்நாடு ஒரு எழுத்தாளர் சங்கத்திலே மாவட்ட செயலாளராக இருக்கிறார். மாநில பொதுக்குழு உறுப்பினராக ஐயா இருந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் மேடை பேச்சிலே அனுபவம் பெற்றவர். தினமலர் நடத்திய ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சியில் டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்களோடு பங்கேற்று பாராட்டுகளை பெற்றிருந்தார். அது அவர் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்று அவர் குறிப்பிடுகிறார். எண்ணற்ற வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றிருக்கிறார். ஆசிரியர் சங்கங்களுக்கு சட்ட ஆலோசகராக இருக்கிறார். இவையெல்லாம் அவருடைய சிறப்பான செய்திகள். ஐயா அவர்கள் இப்பொழுது நம்முடைய தயரதன் துயரம் என்ற தலைப்பிலே உரையாற்றுவார். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்று போற்றி பாராட்டி அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. ஐயா உங்க உரையை தொடங்கலாம். ஓடி பிடித்து விளையாடும் பருவத்தை என் உள்ளம் புகுந்தவளே, ஆடி பெருக்கினிலே அள்ளி எறிந்த போதும் அளவற்று இருப்பவளே, தாடி வைத்த ஞானிகளும் தள்ள ஒண்ணா தகைமைகளே, தேடி உந்தன் திருவடியை தெண்டனிட்டேன் வாழியவே. வெள்ளி இலக்கிய மேடையின் இரு தூண்களாக அமைந்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் ஐயா அவர்களே, KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களே, இந்த இணையவழி கருத்தரங்கில் இணைந்திருக்கின்ற தமிழ் சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேரையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். இந்த வாரத்திற்கு மிகுந்த பெருமைகள் இருக்கின்றன. இது ஷேக்ஸ்பியர் பிறந்த வாரம், அவர் மறைந்த வாரமும் இதுதான். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த வாரம் இது. தமிழ் தாத்தா உவேசாவின் நினைவு தினம் இந்த வாரத்தில்தான். உலக புத்தக தினம் இந்த வாரத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. கடவுள் வாழ்த்து பாடிய, தமிழ்தாய் வாழ்த்து பாடிய அம்மையார் அவர்கள் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை அழகாக பாடினார். அது பாவேந்தருடைய பாட்டு. நெல்லை தீபனையா அவர்கள் சமீபத்திலே KGR அவர்களுடைய நடுவாண்மையிலே ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றம் பாவேந்தனை பற்றியது என்று சொல்லி மகிழ்ந்தார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அதை கேட்க இயலாமல் போனதற்காக நான் மிக வருந்தினேன். பாவேந்தருக்கு தமிழின் மீது எவ்வளவு பற்று இருந்தது என்பதை நான் எண்ணி பார்த்தால் எனக்கு வியப்பாக இருக்கும்.
சென்னல் மாறிய சோறும் பசு நெய் தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிய முதிரை கட்டி தயிரொடு மிளகின் சாரும் நன்மதுரம் செய் கிழங்கு காணி நாவில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உணர்வை உயிரை வளர்ப்பது தமிழே என்று பாடுவதோடு மட்டுமல்லாமல் என் மனைவி, என் தாய் தந்தை, என் சகோதரன், என் அன்பு பிள்ளை எல்லாரும் அயலவராகி போகும் வண்ணம் தமிழ் என்னோடு இரண்டர கலந்து நெருங்கி வந்து விட்டது என்பார். இப்படிப்பட்ட ஒரு தமிழ் பற்றாளன் பிறந்த வாரத்திலே உங்களோடு தயரதன் துயரம் என்ற தலைப்பில் பேசுவதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களுக்கு முன்பு என்னை பேச அழைத்தீர்கள். நானும் வாசல் வரை பயந்தேன். கையில் திறவுகோல் இருந்தது, ஆனால் பூட்டுத்தான் திறக்கவில்லை. வாசலிலேயே நின்று கொண்டு அரங்கிற்குள் நுழைய முடியாமல் அழுகின்ற குழந்தையைப் போல 1 மணி நேரம் உட்கார்ந்திருந்தேன். என்னால் நுழைய முடியவில்லை. இன்று உடைத்து கொண்டாவது வர வேண்டும் என்று முயற்சி செய்து உடைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இனி உரையை தொடங்குவேன். தயரதன் மகிழ்ச்சி கடலில் திளைத்து கொண்டிருந்தான். மீண்டும் சொல்கிறேன், தயரதன் மகிழ்ச்சி கடலில் திளைத்து கொண்டிருந்தான். ஏன் திளைத்து கொண்டிருந்தான் என்றால், அவன் அடைந்த அந்த தொடங்கி வைத்த அம்மையார், அந்த உலகம்மையார் சொன்னதை போல புத்திரப்பேறு இல்லாமல் இருந்தவனுக்கு புத்திரப்பேறு கிடைத்தது. அந்த புத்திரப்பேறு கிடைத்த வரலாறு ஒரு அழகான வரலாறு. அம்மையார் லேசாக தொட்டு சென்றார்கள். சிரவணன் கொல்லப்பட்ட போது அவன் பெற்றோர் கொடுத்த அந்த சாபத்தை பற்றி. அதை மேடையிலே ஒரு சொற்பொழிவாளர் மிக அழகாக பேசிக் கொண்டிருந்தார். கேட்டார், இப்படி ஒரு சாபம் பெற்ற போது தயரதன் மகிழ்ந்தானா அல்லது துன்புற்றானா என்று கேட்டார். கூட்டத்திலே பாதி பேர் மகிழ்ந்தான் என்றார்கள், சில பேர் துன்புற்றான் என்றார்கள். அந்த பொழிவாளர் மிக அழகாக சொன்னார், சேக்கிழாரில் இருந்து ஒரு செய்தியை எடுத்து, மைபொதி விளக்கே அன்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று அந்த மெய்ப்பொருள் நாயனார் புராணத்திலே ஒரு வரி வரும். ஒரு விளக்கு எரிகிற போது விளக்கை சுற்றி கருமை இருக்கும், அதற்கு வெளிவட்டத்திலே அழகான ஒளி இருக்கும். இதை சொல்லி தசரதன் மனத்தில் மகிழ்ச்சியும் துன்பமும் ஒரு சேர வந்தது என்று சொன்னார். அம்மையார் அதை அழகாக சுட்டி காட்டினார்கள். தயரதன் குழந்தை இல்லாமல் இருந்த போது கலைக்கோட்டு முனிவர் வருகிறார். அவர் அருளாலே மகவருள் வேள்வி நடத்தப்படுகிறது. ஆகுதி கொடுக்கிறார். ஆகுதியிலே ஆகுதி வழங்கப்பட்ட பிறகு அந்த வேள்வியில இருந்து பூதம் கிளம்பி வருகிறது. அது பிண்டத்தை கொடுக்கிறது. அந்த பிண்டத்தை தயரதன் தன் மனைவிமார்கள் 3 பகிர்ந்து கொடுக்கிறான். எஞ்சிய துகளை சுமத்திரையிடம் கொடுக்கிறான். அரசியர் அழகான மகவினை ஈன்றெடுக்கிறார்கள். கோசலை ராமனை பெற்றெடுக்கிறாள். கைகேயி பரதனை பெற்றெடுக்கிறாள். சுமத்திரை லக்குவனையும் சத்ருக்கனையும் பெற்றெடுக்கிறாள். இந்த 4 பேருக்கும் அழகான பெயரை சூட்டி தசரதன் மகிழ்ந்து போகிறான். தசரதனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பிள்ளை பெறில்லாத ஒருவனுக்கு ஒரே நேரத்தில் வஉசி கப்பல் வாங்கிய போது பாரதி எழுதுவார், பிள்ளை பேரில்லாத ஒருத்திக்கு ஏக காலத்தில் 2 குழந்தைகள் பிறந்தா அவள் எப்படி மகிழ்வாளோ அப்படித்தான் இந்த வஉசி 2 கப்பல்களை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்த போது தமிழர்கள் மகிழ்ந்தார்கள் என்று சொல்லுவார். அது போல இந்த தயரதன் மகிழ்ச்சி கடலில் திளைத்து கொண்டிருந்தான். பிள்ளை இல்லாத தனக்கு 4 பிள்ளைகள் கிடைத்து விட்டார்களே என்று. என்றாலும் கூட பெரியோர்களே, அவனுக்கு இந்த 4வரில் ராமன் மீது அன்பு அதிகமாக இருந்தது. எப்படிப்பட்ட ராமன் என்று கம்பன் விளக்குகிறான். கருங்குவளை மலரும் தாமரை மலரும் எப்படி ஒரு குளத்தில் சேர்ந்திருந்து குளத்துக்கு அழகு தருமோ, அது போல ராமனிடத்திலே உடம்பெல்லாம் கரிய நிறமாக இருந்தது. அவன் முகம் மட்டும் தாமரை போல அழகாக மலர்ந்திருந்தது. காவியும் கமலமும் ஒரு குளத்தில் இருந்தால் அந்த குளம் எப்படி அழகாக இருக்குமோ அப்படி அழகாக இருந்த அந்த ராமனின் மீது தயரதனுக்கு அளவற்ற அன்பு. அந்த அன்பின் மிகுதியை கம்பன் சொல்கிறான் பாருங்கள். எல்லாரும் பிறக்கிற போது அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு உயிர் உள்ளே அமர்ந்துவிடும். இப்போது தயரதனுக்கு ஏற்கனவே இருந்த உயிரோடு கூட அது அகல ராமனே உயிராகி போனான்.
ஆக தயரதனின் உயிர் வெளியே நடமாடி கொண்டிருக்கிறது ராமன் என்ற பெயரிலே. நடமாடும் உயிராக ராமனை நினைத்து தயரதன் மகிழ்ந்து மகிழ்ந்து போகிறான். அந்த ராமன் மீது தயரதன் கொண்ட அன்புக்கு அளவே இல்லை. இப்படி 4 பிள்ளைகளையும் நேசித்தவன் ராமன் மீது அளவிலா அன்பு கொண்டு மகிழ்ச்சி கடலில் திளைத்து கொண்டிருந்த போதுதான் இந்த சோக நிகழ்ச்சி நடந்தது. விசுவாமித்திரன் என்று ஒரு கோபக்கார முனிவன், மடங்கல் போல் மொயம்பினான், சிங்கத்துக்கு இணையான வீரம் உடையவன். ஒரு காலத்தில் அங்கே சில பிரச்சனை எழுந்த போது முனிவர்களோடும் தேவர்களோடும் அவனுக்கு முரண்பாடு ஏற்பட்ட போது அந்த விசுவாமித்திர முனிவன் என்ன செய்தானாம், இந்த உலகத்துக்கு போட்டியாக நானே ஒரு உலகத்தை படைக்கிறேன் என்று சொல்லி இந்த உயிர்களை எல்லாம் படைத்து அந்த உலக பரப்பை உருவாக்கி தனக்கென ஒரு இந்திரனையும் உருவாக்கி கொண்டான். அப்படிப்பட்ட கோபக்கார முனிவன் அந்த தயரதன் அவைக்கு வருகிறான். அவனை கம்பன் சொல்கிற போது துணிவுறு முனிவன் தோன்றினான் என்பான். துணி என்பது கடுங்கோபக்கார முனிவன் அங்கே வந்து சேர்ந்தான். அவன் வந்த உடனேயே தயரதன் மனநிலை எப்படி இருந்தது? நம் வீட்டுக்கு சிலர் வருகிற போது உண்மையிலேயே நாம் மகிழ்ந்து போவோம். சிலர் வருகிற போது அந்த வரவே நமக்கு பயமாக இருக்கும். எதற்கடா வருகிறான், என்ன சிக்கலை உருவாக்குவானோ என்று. அப்படித்தான் தயரதனும் மனதுக்குள்ளே அவனுக்கு ஒரு சிறு கலக்கம். என்றாலும் வந்திருப்பவன் மிகப்பெரிய முனிவன், எதற்காக வந்திருக்கிறான் என்று தெரியாது. உடனே அந்த தயரதன் எதிர்கொண்டு போய் அவன் எழுந்திருத்து போய் விசுவாமித்திர முனிவனை உள்ளே அழைத்து வருகிறான். அவன் எழுந்து போய் அழைத்து வருகிற அழகை எப்படி சொல்கிறார் பாருங்கள் கவிஞர். வந்து முனி எய்துதலும் மார்பில் அணியாரம் அந்தரதலத்து இரவி அஞ்ச ஒளி விஞ்ச. விசுவாமித்திரனை வரவேற்பதற்காக தயரதன் எழுகிறான். அவன் மார்பிலே அணிந்திருந்த ஆரமானது அசைந்து ஒளி வீசுகிறது. இந்த ஒளியில் அந்தரதலத்திலே இருந்த சூரிய ஒளி மங்கி போனது. சூரியன் அஞ்சினான் என்கிறார். சூரியன் அஞ்சும் அளவுக்கு அழகான வைரமணி மாலையை தன் மார்பிலே அசைந்து கொண்டிருந்த அந்த தசரதன் எழுந்து போய் விசுவாமித்திர முனிவனை வரவேற்றான். அவனுக்கு ஓர் அருமையான ஆசனம் கொடுத்தான். அருத்தியோடு இருத்தி என்பான். அக்கறையோடு உட்கார செய்து அந்த முனிவர் வந்த காரணம் என்ன, எதற்காக என்னை பார்க்க வந்தீர் என்று கேட்க தொடங்கும் முன்பு சொல்லுவான், என்னுடைய நிலம் செய்த தவத்தால் நீங்கள் வரவில்லை, நான் செய்த நல்வினைகளால் நீங்கள் வரவில்லை, என்னுடைய குலம் செய்த தவத்தால் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்ததனால் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். முனி புங்கவா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இப்போதுதான் விசுவாமித்திரர் பேசத் தொடங்குகிறார். என்ன சொன்னார் என்றால், எப்பொழுதுமே ஒன்றை ஒருவரிடம் கேட்கிற போது அவரை சற்று முகமன் கூறி பாராட்டி அவரை மகிழ்ச்சியான மனநிலைக்கு கொண்டு வந்த பிறகு அவரிடம் நம்முடைய வேண்டுகோளை வைப்போம். விசுவாமித்திரனும் இதற்கு விதிவிலக்கில்லை. என்னதான் கோபக்கார முனிவராக இருந்தாலும் உளவியல் தெரிந்தவனை போல அந்த முனிவன் நடந்து கொள்கிறார். என்னனைய முனிவரர் இமையவரும் இடையூறு ஒன்று உடையரானால் எங்கு போவோம்? அந்த இமயமலையிலே போய் சிவனிடம் முறையிடுவோம், இல்லை திருப்பாற்கடலிலே போய் திருமாலிடத்திலே முறையிடுவோம், அல்லது தேவலோகத்துக்கு சென்று இந்திரனிடம் முறையிடுவோம். 3 இடத்திலும் எங்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் வேறெங்கு போவோம்? இந்த அயோத்திக்குத்தானே வந்து சேருவோம். அப்படித்தான் நான் இந்த அயோத்திக்கு வந்திருக்கிறேன், உன்னுடைய உதவி தேவை என்று சொன்னார். சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறார், நீ என்ன சாதாரண ஆளா தயரதா? தேவேந்திரன் ஆள்கிற அந்த தேவலோக பதவியும் அந்த இந்திரலோகமும் அவனுக்கு எப்படி கிடைத்தது? நீதானே பெற்றுக் கொடுத்தாய். அளவிலா வலிமையுடைய சம்பரனிடம் இந்திரன் தோற்று போக நீதானே தேரை செலுத்தி அந்த சம்பரனை யுத்தம் செய்து கொன்று அவரிடத்திலிருந்து அந்த தேவலோகத்தை பெற்று தேவேந்திர பதவியை இந்திரனுக்கு பெற்றுக் கொடுத்தாய். அப்படிப்பட்ட உன்னிடத்திலேதான் நான் உதவி நாடி வந்திருக்கிறேன் என்றார். என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நீங்கள் கேட்டதை நான் இல்லை என்று சொல்ல போவதில்லை என்று தயரதனும் வாக்கு கொடுத்து விட்டார். அப்போதுதான் விசுவாமித்திரர் பேசத் தொடங்குகிறார். நான் இந்த கானகத்திலே தவம் செய்ய போகிறேன். முனிவர்கள் தவம் செய்கிற போது காமமும் வெகுளியும்
அரக்கர் வடிவில் வந்து எங்கள் தவத்தை கெடுக்கும். அப்படி நிருதர் வந்து இடைவிலக்கா வண்ணம் நின் கரிய செம்மல் நின் செம்மல் நீ பெற்ற குழந்தைகள் 4 பேரில் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்றார். நீ பெற்ற பிள்ளைகள் 4 பேரில் ராமனைத்தா என்று சொல்லவில்லை. நீ பெற்ற பிள்ளைகள் 4 பேரில் கரிய செம்மலாகிய ஒருவனை தா என்று கேட்டான். அது ராமனை குறித்தது. அப்படி குறித்த உடனேயே தயரதன் அடைந்த துன்பம் இருக்கிறது பாருங்கள். அதை சொல்லுகிற போது கம்பன் சொல்லுகிற அழகே அழகு. எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தினரி வேல் வாய்ந்த புன்னிலாம் பெரும் குளையில் கனல் நுழைந்தாலன செவியில் புகுதலோடும் கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயர காலவேளான். எண்ணிலா அருந்தவத்தோன், எண்ணற்ற தவத்தை உடையவன் விசுவாமித்திர முனிவர். அவன் இயம்பிய சொல் ஏற்கனவே தசரதனின் மார்பிலே வேல் பாய்ந்து ஒரு பெரிய புண் ஏற்பட்டு அது பெரும் புழையாக ஒரு ஆழமான குழியாக இருக்க, அந்த குழிக்குள்ளே கனலினை கங்குகளை எடுத்து ஒவ்வொன்றாக அடுக்கினால் எப்படி அது இதயத்தை சுடுமோ தசரதனை சுட்டது. மருமத்தினரி வேல் பாய்ந்த புன்னிலாம் பெரும் குளையில் கனல் நுழைந்தாலன செவியில் புகுதலோடும். எப்படிப்பட்ட துன்பத்தை அடைந்தான்? கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான். பிறவிலேயே ஒருவன் பார்வையற்றவன். உலகு எப்படி இருக்கிறது தெரியாது, வண்ணங்கள் தெரியாது, வடிவங்கள் தெரியாது, எதையும் அவன் பார்த்து அனுபவித்ததில்லை, சொல்ல கேள்வி. அப்படிப்பட்ட ஒருவனுக்கு திடீரென பார்வை வருகிறது. பார்வை வந்தவுடன் இந்த அழகான உலகத்தை ரசிக்க தொடங்குகிறான். வண்ண மலர்களை பார்க்கிறான், ஓடுகிற ஆறை பார்க்கிறான், வீடுகின்ற அருவியை பார்க்கிறான், துள்ளி வரும் புள்ளிமானை பார்க்கிறான். ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து ரசிக்கிறான். அப்படி ரசித்துக் கொண்டிருந்த போதே மீண்டும் திடீரென பார்வை அவரிடமிருந்து நீங்கியது. கண் இலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயர காலவேளான். எல்லாருக்கும் தன் வேலினால் கடுந்துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய தயரதனுக்கு இப்போது விசுவாமித்திரனின் சொல்லே ஒரு வேலாக மாறி இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்தது. பார்வையற்றவன் பார்வை பெற்று மீள அதை இழந்தால் எவ்வளவு துன்புறுவானோ அவ்வளவு துன்புற்றான் தயரதன் என்று கம்பன் பேசுகிறார். பெரியோர்களே, பிள்ளை இல்லாமல் வருந்திய தசரதன் பிள்ளை பேர் அடைந்து, அந்த பிள்ளை பேர் அடைந்த பிறகும் ராமன் மீது அளவற்ற பற்று கொண்டு நடமாடும் உயிராக அவனை கருதியவன் இப்போது விசுவாமித்திர முனிவன் வடிவத்திலே துயரத்தை பெற்றிருக்கிறான். இப்படி துயரத்தை பெற்ற வேளையிலே வசிட்டன் என்கிற தசரதனுக்கு மிக நெருக்கமான முனிவர் ஒருவர் வந்து தசரதனுக்கு அறிவுரை சொல்லி, தயரதா, இதனால் நீ எந்த இழப்பையும் பெறப்போவதில்லை, உன் மக்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது, எனவே ராமனை நீ விசுவாமித்திரனோடு அனுப்பி வை என்கிறார். வேறு வழி இல்லாமல் அந்த ராமனை தயரதன் லக்குவனோடு கூட விசுவாமித்திரர் உடன் இணைத்து அனுப்பி வைக்கிறான். இது முதலில் தயரதனுக்கு ஏற்பட்ட துன்பம் பெரியோர்களே. மீண்டும் தயரதன் மகிழ்ச்சி கடலில் திளைத்திருந்தான். எப்போது திளைத்திருந்தான்? விசுவாமித்திர முனிவரோடு போன ராமன் வேள்வி அந்த அவர் செய்த யாகத்தை எல்லாம் முடித்த பிறகு ஜனகனினுடைய தேசத்துக்கு சென்று அங்கே ஜானகியை கண்டு சிவதனுசை ஒடித்து ஜானகியை மணம் முடித்து மீள திரும்பி வருகிறான். அநேகமாக தசரதன் தன் மகன்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துவிட்ட சூழலில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறான். குறிப்பாக ராமனுக்கு அழகான சீதை கிடைத்து விட்டாள், எல்லாம் நிரம்ப பெற்றிருக்கிறான் ராமன். இப்படிப்பட்ட அந்த மன நிறைவாக இருக்கிற வேளையிலே அவன் வீட்டிலே தேவியர் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். 3 மனைவியோடு வாழ்ந்தவன். கோசலை, கைகேயி, சுமத்திரை. எந்த சிக்கலும் வரவில்லை அவர்களுக்குள். அவர்களால் தயரதனுக்கு பிரச்சனை ஏற்படவில்லை. அதே போல 3 தேவியரும் 4 குழந்தைகளை பெற்றிருந்தாலும் மற்றவர் பெற்ற குழந்தையை தன் குழந்தையாக ஒவ்வொருவரும் கருதினார்கள். கைகேயி ராமனை தன் பிள்ளை என்றார், கோசலை பரதனை தன் பிள்ளை என்றார், சுமத்திரையும் அப்படியே மற்ற பிள்ளைகளை தன் பிள்ளை என்றாள். இப்படி ஒவ்வொருவரும் மற்றவர் பிள்ளைகளை தன் பிள்ளைகள் என்று சொல்ல
தேவிமார்களுக்குள் பூசல் இல்லாத போது குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் நடமாடி கொண்டிருக்க தயரதனின் மகிழ்ச்சிக்கு பெரியோர்களே அளவே இல்லை. அப்படி அளவில்லாத மகிழ்ச்சியில் திளைத்திருந்த தயரதன் யோசித்து பார்த்தான், இந்த மகிழ்ச்சியோடு இந்த அரச பாரத்தை இறக்கி வைத்து விட வேண்டும். முதுமை நம்மை அணுகுகிறது, இனி அடுத்த பிறவிக்கு தேவையான நல்லவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி தசரதன் தன்னுடைய மந்திராலோசனை கிழவர்களை எல்லாம் அழைக்கிறார். மந்திராலோசனை கிழவர்கள் வருகிறார்கள், மந்திராலோசனை நடைபெறுகிறது. எதற்காக அழைத்தீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். தயரதன் சொல்கிறான், எனக்கு எல்லாம் பூர்த்தியாயிற்று, எந்த குறையும் இல்லை, நான் எல்லா நிறைவோடும் இந்த ஆட்சியை செய்து கொண்டு இருக்கிறேன், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், என் தேசம் வளமோடு இருக்கிறது, என் குடும்பம் நன்றாக இருக்கிறது. இந்த நல்ல நிலையில் என் பொறுப்பை கைமாற்றி விட்டு நான் வனப்பிரஸ்தம் செல்ல விரும்புகிறேன், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். அவர்கள் எல்லாம் ஏன் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கலாமே என்று சொல்லி பார்த்தார்கள். தயரதன் கேட்பவனாக இல்லை. சரி, யாருக்கு முடிசூட்டலாம் என்று அவர்கள் கேட்ட போது தயரதன் தன் முன்மொழிவை சொன்னான். ராமனுக்கு நான் முடிசூட்ட விளைகிறேன் என்றார். எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள், யாரும் எதிர்கருத்து சொல்லவில்லை. தயரதன் அவர்களிடம் கேட்கிறான், ஏன் நீங்கள் எதிர்கருத்து சொல்லாமல் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று. காரணங்களை அடுக்குகிறார்கள் அவர்கள். அவர்கள் சொன்ன காரணமெல்லாம் பொருத்தமாக இருந்த காரணத்தால் தயரதனும் மன நிறைவோடு வசிட்டனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. வசிட்டன் வருகிறான். வசிட்டன் வந்தவன் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து, நாளையே நாள் சிறப்பாக இருக்கிறது, எனவே நாளையே ராமனுக்கு முடிசூட்டு விழா என்கிறான். ராமனுக்கு முடிசூட்டு விழாவுக்கான செய்தி யானையின் மத்தகத்தில் முரசினை ஏற்றி அந்த அயோத்தி மாநகருக்கு தெரிவிக்கப்படுகிறது. செய்தி பரவியவுடன் அயோத்தி மக்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதன், ஒரு சிறந்த வீரன், ஒரு நல்ல அரசன் நமக்கு கிடைத்து விட்டானே என்று அயோத்தி தங்கள் மகிழ்ச்சி நிகழ்ந்தது போல மகிழ்ந்திருந்தது. அவர்களெல்லாம் செல்வத்தை பிறருக்கு வாரி வாரி கொடுத்தார்கள், அயோத்தியை அழகுபடுத்தினார்கள், எல்லாரும் மகிழ்ந்திருந்தார்கள். அயோத்தியிலே அனைவரும் மகிழ்ந்திருந்தார்கள், ஒருத்தியை தவிர. அந்த ஒருத்தி யார் என்று உங்களுக்கு தெரியும். அவளுக்கு இயற்பெயர் மந்தரை. அவள் உடம்பிலே கூன் இருந்த காரணத்தால் கூனி என அழைக்கப்பட்டவள். அந்த மந்தரை என்கிற கூனிக்கு மட்டும் மன வருத்தம் பெருகிற்று. என்ன செய்வதென்று தெரியவில்லை. எப்படியாவது இந்த முடிசூட்டு விழாவை நிறுத்திவிட வேண்டும் என்று தன் தோழியாகிய கைகேயின் அரண்மனைக்கு செல்கிறாள். கைகேயி அங்கே அமைதியாக அம்சத்தூளிகா மஞ்சத்திலே கண்ணயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறாள். அவள் உறங்குகின்ற அந்த நிலையை பார்த்தவுடன் கூனிக்கு, இந்த மந்தரைக்கு பற்றி கொண்டு வருகிறது. உடனே கைகேயியை தொடுகிறாள். தொடவும் அவள் விழித்துக் கொள்கிறாள். விழித்து கொண்ட கைகேயி என்ன என்று கேட்கிறாள். அப்போதுதான் இந்த மந்தரை சொல்கிறாள், என்ன கைகேயி, இந்த குளிர் நிலவானது தன்னை பாம்பு தீண்டுகிற வரை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எப்படி ஒளி வீசி கொண்டிருக்குமோ அப்படி உன்னை பெருந்துன்பம் அணுக வருகிறது, அண்ட வருகிறது, மண்டி வருகிறது. இப்போதும் நீ தூங்கு கொண்டிருக்கிறாயே, என்ன பேதை பெண்ணே, இதுதான் உன் நிலைமையா என்று கேட்கிறார். உடனே அந்த கைகேயி சொன்ன பதில் இருக்கு பாருங்கள், அது அற்புதமான பதில். ஏன் பதற்றப்படுகிறாய் கூனி? நல்ல பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் யாரும் கவலைப்படுவதில்லை. நானும் ராமனையே மகனாக பெற்றிருக்கிறேன், எனக்கு என்ன இடர் வந்து விட போகிறது? பராவரும் புகழ்வரை பயக்க யாவரும், உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பரால் விராவரும் குவிக்கலாம் வேணே என ராமனை பயந்த எற்கு இடருண்டோ? நான் ராமனை பெற்றிருக்கிறேன், கூனி எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும்? நிலவை பாம்பு தீண்டுகிற வரை அது ஒளி வீசுவதை போல நான் ஒளி வீசினால் என்ன பிழை? உனக்கு ஏன் இத்தனை வயிற்றெரிச்சல் என்று கூனியை சாடினாள். சாடியவுடன் கூனிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இருந்தாலும் கம்பனின் பாத்திரப்படைப்பில் கூனியை போல மன உறுதி படைத்த ஒரு பாத்திரத்தை நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் நாம் ஒன்றை நாள் போகிற போது ஒரு எதிர்நிலை அங்கே இருந்தால் நாம் கலங்கி போவோம், பின்வாங்கி விடுவோம். ஆனால் அந்த மந்தரை பின்வாங்கவில்லை. சாம பேத தான தண்டம் என்ற 4 உபாயங்களாலும் கைகேயி மனத்தை மாற்ற முயற்றுகிறாள்.
முயன்று முயன்று பார்க்கிறாள், தோற்று போகிறாள். என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறாள், எதையும் அவள் கேட்பவளாக இல்லை. இனி என்ன செய்வது என்று தெரியாமல் கடைசியில் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துகிறாள். கைகேயி, நீ நான் சொன்ன எதையும் கேட்கவில்லை, பாவம், உன்னை பெற்றதனால் வயிற்றில் உன் மகன் பரதன் தான் துன்புறப் போகிறான் என்றால், உன்னை பெற்றதனால் உன் தகப்பன் கேகயனும் துன்புறப் போகிறான் என்று. என் தந்தை கேகயனா, அவன் ஏன் துன்புறப் போகிறான்? என்ன பேசுகிறாய்? உன் தந்தைக்கு நிறைய பகை உண்டு. அந்த பகைவர்கள் எல்லாம் ஏன் உன் தந்தையை சாடாமல் இருக்கிறார்கள்? உன் கணவன் தயரதன் சம்பரனை கொண்டவன், இந்திரனுக்கு இந்திர பதவியை பெற்றுக் கொடுத்தவன். இவனுடைய வலிமை காரணமாக உன் தந்தை பிழைத்துக் கொண்டிருக்கிறான். இனி தயரதன் ஆட்சியிலிருந்து நீங்கி ராமனுக்கு முடிசூட்டி விட்டால் இனி பகைவர்கள் எல்லாம் உன் தந்தையை சாடுவார்கள். உன்னால் பரதன் தான் கெட்டொழிய போகிறான் என்றால், உன்னை பெற்ற காரணத்தால் உன் தந்தையும் அல்லவா தன் வாழ்வை இழக்கப் போகிறான். இப்படியா கொடுமைக்கார பெண்ணே, வயிற்றில் பிறந்ததற்கும் வாழ்வை அழித்து விட்டு எந்த வயிற்றில் பிறந்தாயோ அந்த வயிற்றுக்குமா நீ துன்பம் செய்ய போகிறாய் என்று கைகேயியிடம் கூனி கேட்ட உடனேயே தூய தேவி சிந்தை திரிந்தது என்று கம்பன் எழுதினார். தூய தேவியின் சிந்தை திரிந்தது என்று எழுதினார். எப்படி திரிந்தது? அது அசையாத ஒரு மலையை, அசைக்க முடியாத மலையை ஒரு எலி மெல்ல 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 தன் பற்களால் கடித்து 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 அதனுடைய கடைசி அந்த இணுக்கு இருக்கிறவரை அதையும் கடித்து தூக்கி தள்ளியதை போல இந்த மந்தரை கைகேயை அசைத்து விட்டாள். கைகேயும் அசைந்து விட்டாள். நான் என்ன செய்ய வேண்டும்? சொல் மந்தரை, நீ சொல்வதை செய்கிறேன். நீதான் நீ என் மகன் பரதனுக்கு தாய், நான் இல்லை. உன்னால் தான் அவன் வாழப்போகிறான் என்று அவளிடத்திலேயே உபாயம் கேட்கிறாள். அப்போதுதான் அந்த மந்தரை சொல்கிறாள், சம்பரா யுத்தத்திலே நீ உன் கணவனுக்கு உதவி செய்ய உன் கணவன் உனக்கு 2 வரம் கொடுத்தால் நீ அந்த வரத்தை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள், தேவைப்படும் போது கேட்டு பெறுகிறேன் என்று சொன்னாயே கைகேயி, அந்த வரத்தை இப்போது கேட்டுக்கொள். ஏதோ வைப்பு தொகையை முதிர்ந்தவுடன் எடுப்பதை போல இப்போது கைகேயி தசரதனிடத்திலே வரத்தை கேட்க வேண்டும் என்று கூறி சொல்கிறாள். கைகேயும் மகிழ்ந்து போகிறாள். மகிழ்ந்து போன கைகேயி, தசரதன் வருவான், தன்னை நாடி ராமனுக்கு முடிசூட்டும் செய்தியை சொல்ல வருவான் என்பதை தெரிந்து கொண்டு தன்னுடைய அலங்காரங்களை எல்லாம் சிதைக்கிறாள். பெரியோர்களே, இங்கே ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். தன்னுடைய தேவிமார் மூவரில் கைகேயி மீது தயரதனுக்கு அளவிலா அன்பும் பாசமும் உண்டு. அப்படிப்பட்ட அந்த தயரதன் கைகேயியை காண்பதற்காக, இந்த மகிழ்ச்சியை அவளோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவள் அரண்மனைக்குள் நுழைகிறான். நுழைந்தவன் அங்கே கண்ட காட்சி அவனை திடுக்கிட வைக்கிறது. நவ்வி வீழ்தன்ன, நாடக மயில் துயின்றன. ஒரு மான், ஒரு பெண்மான் அடிபட்டு கிடப்பதை போலவும், ஒரு மயில் அப்படியே படுத்து தூங்குவதை போலவும். மயில் நின்றால் அழகு, மயில் நடந்தால் அழகு, மயில் ஆடினால் அழகு. ஆனால் மயில் தூங்கினால் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள், அது அழகல்ல. இப்போது மயில், நாடக மயில் துயின்றது போல இந்த கைகேயி படுத்து கிடக்கிறாள். அலங்கோலமாக, தலையிலே பூ இல்லை, எந்த விதமான மங்கள அணியும் இல்லை. அவள் கிடந்த கிடையை பார்த்தவுடன் தயரதன் துடித்து போகிறான். என்ன நடந்தது கைகேயி, சொல். ஏதாவது உடல்நல பிரச்சனையா? மருத்துவனை வர சொல்கிறேன் என்கிறான். இல்லை என்கிறாள். வேறு என்ன பிரச்சனை? உனக்கு இப்படிப்பட்ட இன்னலை இடுக்கணை உருவாக்கியவர் யார் சொல் கைகேயி. அவர் உடனே இந்த உலகத்தில் இருந்து உயிரை இழந்து விடுவார்கள் என்று தன் மனைவி மீது கொண்ட அன்பினால் உடனே என்ன செய்கிறான்? துடித்து போய் என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்கிறான். இப்போதுதான் அவள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு தயரதனிடம் பேசத் தொடங்குகிறாள். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு 2 வரம் கொடுத்தீர்களே, நினைவிருக்கிறதா என்று கேட்கிறாள். ஏன் இல்லை? நிச்சயமாக இருக்கிறது. அதற்கு என்ன இப்போது என்றாள். இல்லை, இப்போது அந்த 2 வரங்களும் எனக்கு வேண்டும் என்றாள். இவ்வளவுதானே? இந்த வரத்துக்கா போய் இவ்வளவு அலங்கோலமாக நீ உன்னை துன்பப்படுத்தி கொண்டு கிடக்கிறாய்? உடனே தருவேன், உள்ளம் உவந்து உள செய்வேன், ஒன்றும் லோபேன், வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை என்றார்.
தயரதனினுடைய அப்பாவித்தனத்தை பாருங்கள். என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ளாமல், எதற்காக இந்த பெண் இந்த வேடத்தை புனைந்திருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ளாமல், உள்ளம் உவந்து உள செய்வேன் ஒன்றும் லோபேன், வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை என்றார். ராமன் வள்ளல், வந்தவருக்கெல்லாம் வாரி கொடுப்பவன், அவன் பெயரால் ஆணையிடுகிறேன். எப்படி நான் கொடுக்காமல் இருப்பேன்? நிச்சயமாக தருவேன். அவன் உன் மைந்தன், நான் ஒன்றையும் கஞ்சத்தனமாக என் வசம் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்றார். இனி வரம் கிடைப்பதற்கான சூழல் தோன்றிவிட்டது. தயரதன் வாக்கு கொடுத்து விட்டான். இப்போது கைகேயி வரத்தை கேட்கிறாள். ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் அரசாழ்வது, சீதை கேள்வன் போய் வனமாழ்வது என்று தீயவை யாவையினும் சிறந்த தீயாள் வரத்தை கேட்டாள் என்று கம்பன் பாடினார். இதுவரை ராமனை பயந்த எற்கு இடருண்டோ என்று சொன்ன கைகேயி இங்கே பேசுகிறாள் பாருங்கள். என் சேய் அரசாழ்வது, ராமன் வனத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லவில்லை, சீதை கேள்வன் போய் வனமாழ்வது என்று இரண்டு வரங்களையும் தீயவை யாவையினும் சிறந்த தீயாள் கேட்டாள். கேட்ட உடனே தசரதனுக்கு நா உலர்ந்தது, உயிர் ஓடலுற்றது, உள்ளம் புலர்ந்தது, கண்கள் பொடித்தன, கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. என்ன செய்வது என்று அறியாமல் அலைந்து அலைந்து அலைவாய்ப்பட்ட துரும்பு போல தயரதன் துடித்து போனான். கைகேயிடம் கெஞ்சி பார்க்கிறான், எவ்வளவோ கெஞ்சுகிறான், பலனில்லை. கோபம் வருகிறது. உடனே என்ன நினைக்கிறான்? நாரியர் இல்லை ஞாலம் ஏழும் என்ன, கூறிய வாழ் கொடு கொன்று நீக்கி கூறியர் எண்ணிடை யானும் வீழ்வேன். இந்த உலகத்திலே பெண்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை பெண்களையும் வெட்டி வீழ்த்து விட வேண்டும், முதலில் இந்த கைகேயியை தொலைக்க வேண்டும் என்று அவனுக்கு சினம் வருகிறது. ஆனாலும் கூட பெண்ணை கொல்வது பாவம், அது மிக கொடுமை. எனவே இதை வேறு விதமாக தீர்ப்போம் என்று கோபத்தை அடக்கி கொண்டு கேட்கிறான். பாருங்கள், கைகேயி கண்ணே வேண்டினும் இயக்காது, என் உள்ளேர் ஆவி வேண்டினும் உனது, பெண்ணே வன்மை கேகையன் மானே மண்ணே கொள் மற்றையது ஒன்றும் மற என்றார். இந்த பாடலின் அழகை பாருங்கள். கண்ணே வேண்டினும் ஈயக்கடவு, கைகேயி என் கண்கள் இரண்டும் கேள், உடனே பறித்து தந்து விடுகிறேன். சிவனுக்கு கண்ணப்பன் கொடுத்ததை போல என் உள்ளே இருக்கிற உயிர் வேண்டுமா, கேள் தருகிறேன். என் உள் நேர் ஆவி வேண்டினும் உனதே, பெண்ணே வன்மை கேகையன் மானே, வன்மை கேகையன் மானே, வள்ளல் தன்மை மிகுந்தவன் உன் தகப்பன் கேகையன், கேட்டவர்க்கெல்லாம் அள்ளி கொடுப்பவன், அவன் புதல்வியாகிய நீ நான் கேட்பதை இல்லை என்றா சொல்லிவிட போகிறாய்? எனவே வன்மை கேகையன் மானே, நான் ஒன்று கேட்கிறேன், மண்ணே கொள், இந்த அயோத்தியை வைத்துக்கொள், உன் மகனுக்கே கொடுத்து விடு, மற்றையது ஒன்றும் மற. இன்னொன்று கேட்டாயே அதை மறந்து விடு என்றான். அந்த இன்னொன்று என்ன என்பதை தன் வாயால் சொல்லக்கூட தயரதன் அஞ்சினான். ராமனை காட்டுக்கு போக சொன்னாயே அதை விட்டுவிடு என்று சொல்லாமல் மற்றையது ஒன்றும் மற என்று அவனால் அதை நினைத்து கூட தன் நாவால் உச்சரிக்க கூட முடியாத அளவுக்கு அவன் துன்பப்பட்டான். அப்படி அவள் சொல்லி பார்த்த போது அந்த கைகேயி கேட்பவளாக இல்லை, பிடிவாதத்தின் உச்சத்தில் இருந்தாள். என்ன தயரதன், நீ கொடுத்த வரத்தை இல்லை என்று மறுக்கிறாய்? இதுதான் ஒரு அரசனுக்கு அழகா? சரி, இல்லை என்றால் வேண்டாம் போ என்று அவள் எடுத்து எறிந்தவுடன் இவனால் ஒன்றும் செய்யவில்லை. அழுகிறான், புரள்கிறான், யோசித்து பார்க்கிறான். நான் என்ன செய்தேன், இப்படி எனக்கு வந்தது என்று கேட்டு அவன் பேசுகிறான். பாருங்கள், எல்லா இகலும் விண்ணோர்காரும் வென்ற எனக்கு என் மனை வாழும் பெண்ணால் வந்தது அந்தரம் என்ன பெறுவேனோ, உலகத்தில் எல்லா பகையையும் வென்றேன், ஏன் தேவலோகம் வரைக்கும் போய் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்படி எல்லாரையும் வென்ற எனக்கு என்னை வீழ்த்துகிற பகை என் வீட்டில் உள்ள ஒரு பெண்ணின் வாயிலாக வந்து விட்டதே என்று கைகேயியிடம் அவன் மண்டியிட்டு சரணாகதி அடைந்து எவ்வளவு கீழே விழுந்து கேட்க முடியுமோ கேட்டு பார்க்கிறான். ஆனால் கைகேயி கடைசியிலே ஓர் ஆயுதத்தை கையில் எடுக்கிறாள். இவ்வளவுதானே, நீ வரம் தர மாட்டாய், வைத்துக்கொள், இதோ நான் உயிரை விடுகிறேன் என
அவள் உயிரை விட துணிவேன் என்கிறாள். அப்படி சொன்ன போதுதான் தயரதனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. தசரதன் வரத்தை கொடுக்கிறான் பாருங்கள். வீந்தாளே இவ்வையவள் என்ன மிடல் வேந்தன் ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என் சேய் வனமாட மாய்ந்தே நான் போய் உலகாழ்வேன் வசை வெள்ளம் நீந்தாய் நீந்தாய் நின் மகனோடு என்று தயரதன் சொல்லிவிட்டு இருக்கிறார். வீழ்ந்தாளே, ஐயையோ இந்த பெண் விழுந்து விட்டாளே, யாரோ சொல்ல கேட்டு இவ்வெய்யவள் என்று சொல்லி மிடல் வலிமை மிக்க அந்த தயரதன் ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் வைத்துக்கொள் வைத்துக்கொள், உன் மகனுக்கு ஆட்சி வேண்டும் அவ்வளவுதானே, எடுத்துக்கொள். என் செய் வனமாளர், என் மகன் ராமன் காட்டுக்கு போகட்டும். மாய்ந்தே நான் போய் வான் உலகாழ்வு. இந்த வரத்தை கொடுத்த பிறகு ஒரு கணம் கூட கைகேயி நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் விண்ணுலகத்துக்கு போய் அந்த விண்ணுலகத்தை ஆளப் போகிறேன். வசை வெள்ளம் நீந்தாய் நீந்தாய் நின் மகனோடும் நெடிது நின்றார். நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த உலகம் உன்னை வசைபாட போகிறது, உன்னை மட்டுமல்ல உன் மகனையும் சேர்த்துத்தான், வைத்துக்கொள் வரத்தை என்று சொல்லிவிட்டு தயரதன் தன்னுடைய மூச்சை அடக்கி கீழே விழுகிறான், மூர்ச்சையாகிறான். அதற்கு பிறகு அவன் எழவே இல்லை பெரியோர்களே. ஆக குழந்தை பிறந்த போது மகிழ்ந்திருந்த தயரதன் விஸ்வாமித்திர முனிவன் வந்து ராமனை கொடு என்று கேட்டபோது துன்புற்றான். மக்களுக்கெல்லாம் திருமணமாகி எல்லாரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி இருந்த போது கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்ன போது தயரதன் மீண்டும் துயருற்றான். 2 முறை துயருற்றான். முதல் முறை துயருற்றாலும் கூட பசிட்டனால் அவன் தேர் சந்து செய்யப்பட்டு பசிட்டன் சொன்ன அறிவுரையால் மனம் மாறினான், நல்லது நடந்தது. இப்போது ஏதும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. கைகேயி கேட்ட வரத்தால் ராமன் காட்டுக்கு போக புறப்படுகிறான். தசரதன் மூர்ச்சையாகி விழுகிறான். அந்த துயரத்திலிருந்து தயரதன் மீளவே இல்லை பெரியோர்கள். இங்கே நிறுத்தி கொண்டு நாம் இலக்கிய உலகிலே வேறு ஒரு செய்தியை பார்த்து நிறைவு செய்வோம். பொதுவாக இலக்கியங்களை பொறுத்தவரை நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு. இலக்கியத்தை நாம் எதற்காக தூக்கிறோம்? இலக்கியமும் உணவும் ஒன்று பெரியோர்களே. அது எப்படி இலக்கியமும் ஒன்றாக? உண்கிற உணவு சுவையாக இருக்க வேண்டும். சுவை இருந்தால்தான் அதை எடுத்து உண்ணுவோம். ஆனால் சுவை மட்டும் போதாது, அது என் உடம்பை வளர்த்து பேணி பெரிதாக்க வேண்டும். ஆக உணவின் நோக்கம் 2, சுவை உள்ளதாக இருக்க வேண்டும், என் உடலை வளர்க்க வேண்டும். இலக்கியத்திற்கும் நோக்கம் 2, அதை படிப்பவர்களுக்கு அது சுவை தர வேண்டும், அதே சமயத்தில் வாழ்விலே மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும். சரி, தசரதன் பட்ட இந்த 2 துன்பங்களையும் அனுபவித்த நாம் அதிலிருந்து சுவையோடு பார்த்தோம். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மறுபத்தினரி வேல் வாய்ந்த புண்ணிலாம் பெருங்குளையில் பார்த்தோம், நன்றாக இருந்தது. அந்த கைகேயி சொல்கிற போதும் அவள் சொல்கிற அழகெல்லாம் அந்த இலக்கியத்தை சுவைத்து மகிழ்வதாகத்தான் இருந்தது. ஆனால் இங்கிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ள போகிறோம்? ஏன் தயரதனுக்கு இந்த துயரம் வந்தது? ஒரு கேள்வியை கேட்டு விடை காண முயல வேண்டும். எல்லார் மீதும் அன்பு கொண்ட ராமன் மீது ஏன் இவ்வளவு அளவற்ற அன்பை கொள்ள வேண்டும்? எந்த பொருளின் மீது நீங்கள் அளவுக்கு அதிகமாக, தேவைக்கு அதிகமாக மதிப்பும் அன்பும் பாசமும் வைக்கிறீர்களோ அதுவால் துன்பம் ஏற்படும். எனவேதான் வள்ளுவன் சொல்லிக் கொடுத்திருக்கிறான், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். எதன் மீதெல்லாம் நீ உன்னுடைய பற்றினை பாசத்தை குறைத்து கொண்டு வருகிறாயோ அதனால் ஏற்படுகிற துன்பம் உனக்கு இல்லை என்கிறான். இந்த குறளை தயரதன் படிக்கவில்லை. அதே போல பற்றத்தான் பற்றினை பற்றியாவது பற்றுவிட வேண்டும், அதையும் தயரதன் உணரவில்லை. அளவுக்கு அதிகமாக ராமன் மீது கொண்ட பற்றுதான், பாசம்தான் தயரதனுக்கு இத்தனை பெரிய துன்பத்தை கொடுத்தது. எனவே பெரியோர்களே, எல்லாவற்றின் மீதும் ஓரளவுக்கு ஆசை வைப்போம். எந்த பொருளின் மீதும் அளவுக்கு அதிகமான ஆசையும் பற்றும் வைக்கிற போது அது நம்மை விட்டு அகல்கிற போது, இல்லை நாம் அதனை விட்டு அகல்கிற போது நிச்சயம் தசரதனை போல நாமும் பெருந்துன்பம் உணர வேண்டும் என்ற காரணத்தால் எதன் மீதும் வைத்திருக்கிற பெரும் பற்றினை குறைத்து கொண்டு, திரும்பவும் சொல்கிறேன், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று சொன்ன வள்ளுவனின் கூற்றையும், பற்றுக பற்றற்றான் பற்றினை
அவற்றை பற்றுக, பற்றுவிடற்கு என்று சொன்னதை போல பற்றுவிடற்கு முயலுங்கள். அதுவே துயரத்திலிருந்து நீங்கள் மீள்வதற்கு வழி என்று சொல்லி இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. எப்போதும் போல் அழகான ஒரு உரையை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றீர்கள். அது என்னவோ தெரியவில்லை, நீங்கள் சென்ற முறை வந்த பொழுது உங்களுடைய இணையம், உங்களுடைய செல்போன் உங்களுக்கு பயந்து வழிவிடாமல் ஒதுங்கிவிட்டது. இன்றைக்கு என்னவோ தெரியவில்லை, நானும் பயந்து விட்டேன் என்று நினைக்கின்றேன். எனக்கும் சில தடங்கல்கள் வந்தன, ஏன் என்று தெரியவில்லை. ஒருவேளை சங்கரலிங்கனுடைய அந்த வெண்கல குரல் என்னை சற்று ஆட்டி படைத்திருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். உங்கள் மேல் பயமில்லை, ஒரு பக்தி. உங்களுடைய பேச்சுக்கு நாங்கள் தலை வணங்கி எங்களுக்குள்ளே ஒரு தடுமாற்றம், ஒரு மாற்றம், ஒரு உணர்வு அப்படியெல்லாம் தோன்றுவதனால் சற்று தடுமாடி வருகின்றோம். சென்ற முறை தங்களுடைய தொலைபேசி இடர்பட்டதை போல மிக அழகான உரையை தந்தீர்கள். தசரதன் எங்கெங்கெல்லாம் துயருற்றான், வருத்தமுற்றான் என்பதையெல்லாம் அழகாக கூறினீர்கள். கண்ணிலான் கண்பற்றி இழந்தான் என்று கூறி, ஒரு கண்ணை பெற்றவன் திரும்பவும் கண்ணை பெற்று இழந்து விட்டால் எத்தகைய துயரத்திற்கு ஆளாவோனோ என்பதையெல்லாம் மிக விளக்கமாக சொல்லி, அதிகமான மகிழ்ச்சியானது பின்னால் ஆபத்தை கொடுக்கும் என்பதையும் அறிவுற்றி, அதற்கு தோதாக திருக்குறளையும் கொண்டு வந்து இணைத்து கம்பர் எப்படியோ அதை மறந்து விட்டார் என்றால் சொல்ல வேண்டும். பல இடங்களில் திருக்குறளை அவர் எடுத்து கம்பராமாயணத்தில் இருக்கின்ற நிலையிலே இந்த குறளை எல்லாம் யாரும் கம்பனுக்கு ஞாபகப்படுத்தவில்லையா என்பதுதான் தெரியவில்லை. இன்றைக்கு ஐயா சுந்தரலிங்கனார் அவர்கள் கம்பனுக்கு அந்த குறளை மறந்து விட்டான் என்பதை இன்று நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார். இதையெல்லாம் நினைத்து நாம் எது மேலேயும் அதிகமான பற்றின வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை ஐயா அவர்கள் ஒரு அறிவுரையாக சொல்லி மிக அழகாக தன்னுடைய உரையை முடித்திருக்கிறார்கள். கம்பனை பிடித்து அவன் கருத்திலே திளைத்து அவன் கற்பனையிலே மூழ்கி கிடக்கின்ற நமக்கெல்லாம் இன்றைய இந்த சொற்பொழிவு ஒரு வரப்பிரசாதமாகத்தான் அமைந்திருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. அடுத்ததாக இந்த கருத்திறக்கி கருத்துரை வழங்குவதற்காக அம்மா தலைமை உலகம்மாள் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அவர்கள் தன்னுடைய காலத்தை கருதி தன்னுடைய கருத்துரையை வழங்குவார்கள் என்று கூறி, பாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துரையை தாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை மீண்டும் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக அற்புதமான ஒரு உரையை கேட்டு மகிழ்ந்தோம். வைஜெயந்தம் என்னும் இடத்திலே தசரதன் சம்பர அசுரனுடன் போரிடுகிறான். அவன் மயங்குமாறு செய்கிறான் அசுரன். அந்த இடத்திலே தேரை வேகமாக ஓட்டிக்கொண்டு சென்று முதல் முறையாக ஒரு முறை காப்பாற்றுகிறாள் கைகேயி அவனை. அடுத்ததாக தேரினுடைய அச்சி முறிந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய விரலை, அந்த விரலுக்கு ஒரு சாபம் உண்டு. துர்வாச முனிவர் அது இரும்பாக மாறிவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். சாபம் கூட வரமாக மாறியது என்று அவளுக்கு. அதை வைத்துதான் தசரதனை அவள் மீண்டும் 2வது முறையாக காப்பாற்றுகிறாள். அந்த 2 முறை காப்பாற்றப்பட்டதற்காக 2 வரங்கள் கொடுக்கிறான். வரங்கள் கொடுக்கிற பொழுதும் ஏதேனும் தருகிறேன் என்று மகிழ்ச்சியோடு இருக்கிற பொழுது, உணர்ச்சி அதிகமாக வசப்படுகிற பொழுது எதையும் வழங்கலாகாது என்று உலக்கு சொல்கிறது. அப்படி வழங்கியதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தசரதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அடைகிறான் என்பதாக கம்பர் அழகாக சொல்வார். அப்படி 2 வரங்களை பெற்றுக் கொள்கிறாள். ஆனால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. வேண்டுகிற பொழுது நான் வேண்டுகிறேன் என்று சொல்லிவிடுகிறாள். இதைத்தான் கைகேயியை மனதை மாற்றுவதற்காக முயன்ற மந்தரை மிக அழகாக சொல்கிறாள். உன்னுடைய தந்தை, அவனுக்கும் துன்பம் வரும். உன் வயிற்றில் பிறந்ததற்காக உன்னுடைய மைந்தன் பரதனுக்கும் துன்பம் வரும். இருவரையும் துன்பப்படுமாறு நீ செய்ய போகிறாயா என்று கேட்டு, நாளைக்கு ராமன் அரசாண்டால் அவனுடைய தாய்தான் முக்கிய இடத்திலே இருப்பாள். உன்னுடைய உறவினர்கள் வந்தால் அவர்களுக்கு ஏதேனும் உதவியை நாடி உன்னை நாடி யாரேனும் வந்தால் கூட நீ அவளை கேட்டுதான் கொடுக்க வேண்டும். இந்த இழிநிலை உனக்கு தேவையா என்றெல்லாம் அவளுடைய மனநிலையை மாற்றுகிறாள். அதனாலதான் மனம் திரிந்த கைகேயி. அவ எப்படி போறா, கூணி போனதற்கு பிறகு கள்ளவில் கோதை கருத்து உணராத மன்னன் என்று அழகாக சொல்வார் கம்பர். அவளுடைய மனதிலே என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளாத அந்த தசரதன்
அவளுடைய அந்த நிலையை கண்டு வருந்துகிறான். என்னவாயிற்று உனக்கு? என்னுடைய அன்பிற்குரிய உன்னை யார் என்ன செய்தார்கள்? சொல், அவர்களை தீர்த்து கட்டி விடுகிறேன். என்ன நிகழ்ந்தது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் சொல்லக்கூடிய ஒரு மனநிலையிலே இருக்கிறான். 2 வரங்களை கேட்கிறாள். கண்டிப்பாக கொடுக்கிறேன், நிச்சயமாக தருகிறேன். இதற்காகவா நீ இவ்வளவு வருந்துகிறாய் என்று மீண்டும் ஒரு முறை அவளுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறான். உன் மைந்தன் ராமன் என்று அழகாக சொல்கிறார். இதுவரை என் மைந்தன் என்றுதான் கைகேயும் ராமனை சொல்வாள். இவரும் சொல்கிறார், உன் மைந்தன் ராமன், வள்ளல் ராமனுடைய பெயரால் உனக்கு நான் அதை மீண்டும் தருகிறேன் என்பதாக உறுதியளிக்கிறேன். உடனே அவ அழகா கோடிட்டு காட்டுகிறாள். தேவர் கூட்டம் நீங்கள் சொன்னதற்கு சாட்சியாகட்டும். சொல்ல கேட்கிற பொழுது நிச்சயமாக அவன் பிறந்து விடக் கூடாது என்பதற்காக தேவர்கள் சாட்சியாகட்டும் என்று சொல்கிறாள். அதுதான் கம்பர் சொல்கிறார் அழகாக, தீயினும் சிறந்த தீயாள் என்று அழகாக அவளை சொல்கிறார். அவ சொல்றா, அந்த விஷயத்தை கேட்ட உடனே, நாகம் எனும் கொடி தீண்டினால் அந்த விடம் சென்று சேர்ந்தால் எப்படி மதம் கொண்ட பெரிய யானை மயங்கி கீழே சோர்ந்து விழுமோ அதுபோல மயங்கி விழுந்தான் தசரதன் என்று சொல்கிறார். உடல் முழுவதும் வெந்து வெதுங்கி அழிந்து சோர்ந்து பாம்பினால் தீண்டப்பட்ட களிறு போல, ஆண் களிறு போல கீழே விழுகிறான், பிறண்டு எழுகிறான், தொழுகிறான். இந்த வரத்தை தவிர வேறு ஏதேனும் கேட்க கூடாதா என்று அவளை கெஞ்சுகிறான். இந்நிலை நின்ற தன்னை செய்த நோக்கு எந்நிலை வேலன் நீ யார உனக்கு என்னது ஒரு மயக்கம் ஏதாவது வந்துச்சா? உன்னை யாராவது ஏதாவது மனம் மாறும்படியாக செய்து விட்டார்களா? பிரம்மை பிடித்திருக்கிறதா? நீ இப்படி சொல்லக்கூடியவள் அல்லவே, என்னவாயிற்று? உன் மனதை மாற்றியவர்கள் யார் என்றெல்லாம் கேட்கிறார். அப்படியெல்லாம் யார் எதுவும் செய்யல, யார் என் மனசை மாற்றல. நீ எப்பேற்பட்டவன்? கடிவாளம் பொருந்திய அற்புதமான குதிரையை இயக்கக்கூடிய அற்புதமான வீரம் பொருந்திய தலைவன். நீ உன்னுடைய சொல்லில் இருந்து மீண்டால் நான் மாண்டு போவேன். அவ்வளவுதான். நீ எனக்கு கொடுப்பதாக சொன்ன வரத்தை தர மறுத்தால் நான் மாண்டு போவேன். எந்த இடத்துல சொன்னா அவனுடைய மனம் புண்படும் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கிறது. தன் மீது அதீத அன்பு கொண்ட கணவன் தான் மறைந்து போவதை ஒரு நாளும் விரும்ப மாட்டான் என்பதை தெரிந்து கொண்டு மனோதத்துவ ரீதியாகத்தான் அவனை அவள் அணுகுகிறாள். இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் அவனை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இழுத்து வருகிறாள். எப்படி விழுகிறானா, கொடியா எனும் பாவி அப்படிங்கிறான். எப்படி கொடியவளானவள் நீ ஒரு பாவியாக மாறி இருக்கிறாள். நீ வரம் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். வரம் கொடுக்கலையா? சரி, சொன்ன சொல்லை காப்பாற்றாதவன் என்று சொல்லி விட்டு விடுகிறேன், அதை பற்றி ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றோம். நீ கொடுக்கிறேன்னு சொன்ன வரத்தை இப்ப கொடுக்கிறேன்னா சொன்ன, கொடுத்தா வாங்கிக்கிறேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறான். சரி, ஒரு வரம் கேள், அந்த வரத்தால் நீயும் ஆழ்வாய், உன் மகன் பரதன், இந்த இடத்துல உன் மகன் என்று சொல்கிறார், உன் மகன் பரதனும் ஆளட்டும், நீயும் இந்த மண்ணை ஆளட்டும், நன்றாக மகிழ்ச்சியோடு இரு, ஆனால் மற்றது வர என்று சொல்கிறார். சேக்கிலார் பெருமகனார் அழகாக சொல்வார், முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை அவன் நினைத்த வண்ணம் கொள்கிறான். கொல்லுதல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டார் சேக்கிலார், நினைத்த அப்பரிசே செய்தான் அப்படின்னு அழகா சொல்வார். அது மாதிரி இங்கே கம்பரும் மற்றது மர அப்படின்னு அழகா சொல்வார். இன்னொன்னு கேட்டிய பத்தியா, ராமனை காட்டுக்கு அனுப்பணும்னு சொன்ன பத்தியா, அதை விட்டு, ஏன்னா அவன் என் உயிர், என் கண், இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அவன் உயிர், அவன் இங்கே இருப்பதால் உனக்கு என்ன வந்து விட போகிறது? உன்மகன் பரதன் ஆளட்டும், நீயும் மகிழ்ச்சியோடு இரு என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறார். கொடுத்தா ரெண்டையும் கொடு, இல்லைன்னா விட்டுடு. தசரதன் தான் சொன்ன சொல்லை காப்பாற்றாதவன் என்கிற பெயரோடு நீ இருந்துக்கோ, நான் இந்த உலகத்தை விட்டு போய் விடுகிறேன். சிறு சக்கரவர்த்தி எல்லாம் உதாரணமாக கட்டி இப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவள், கண்ணகி சொல்வா இல்லையா, எப்பேற்பட்ட பரம்பரையில் இருந்து வந்திருக்கிறேன் நான் என்று பாண்டிய மன்னனுக்கு சொல்வது போல, இப்படிப்பட்ட பரம்பரையில் இருந்து வந்த நீ உன்னுடைய சொல்லை காப்பாற்றாது போனால் அது உனக்கு தான் இழுக்கு, எனக்கு ஒன்றுமில்லை, பரவாயில்லை, கொடுத்தால் 2 வரம், இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்கிறார். அப்படி
கோன் மேற்கொண்டும் குற்றமகற்ற குறிகொண்டார் போன் மேற்ற துண்டனின் என்றாம் பொறை என்ன கான் மேல் வீழ்ந்தான் கந்து கொள் யானை களிர் மன்னன் மேன்மேல் வந்து முந்தி வணங்கி எப்படிப்பட்ட தசரதன் ஒவ்வொரு அரசர்களாக வந்து 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 ஒவ்வொருக்கு பின்னாடி வந்து இவன் காலிலே விழுந்தார்கள். அப்படிப்பட்ட சிறந்த சக்கரவர்த்தியான தசரதன் அவளுடைய காலிலே விழுந்து வணங்கி கேட்கிறான், இதை மட்டும் விட்டுவிடு, இதை மட்டும் கேட்காதே, விட்டுவிடு என்று சொல்கிறான். அவள் கேட்பதாக இல்லை. ஆகையினாலே ஈந்தேன் ஈந்தேன் என்று 2 வரங்களையும் தருவதாக சொல்லி அப்புறம் சொல்றது அழகு. நான் மேலுலகத்தை சென்று அங்கே ஆளப் போகிறேன், உன் மகன் இந்த மண்ணை ஆளட்டும், நீ இந்த மண்ணில் உள்ளோர் தூற்றும்படியான ஒரு நிலைக்கு ஆளாவாய், என் மகன் கானகத்தை ஆளட்டும் என்று சொல்லி வீழ்ந்தான் மன்னன் என்று அழகாக சொல்வார். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மிக அற்புதமாக நம்முடைய ஐயா அவர்கள் ராமருடைய அந்த தோற்றத்தை பற்றி எப்படியெல்லாம் அழகாக வர்ணித்தார் என்பதை சொல்லி, மூவரிடமும் தேவரிடமும் கிடைக்காத ஒன்றினை உன்னிடம் நாடி வந்தேன் என்று விஸ்வாமித்திரர் சொன்னதாக ஐயா சொன்னது மிகச் சிறப்பான ஒரு இடம். அந்த மூவரும் தேவரும் கொடுக்காததை கூட தசரதனிடம் கேட்டு பெறலாம் என்கிற ஒரு நிலையிலே ஒரு மாமுனிவர் தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறார் என்பதாக சொன்னதாகட்டும். கண்ணிலான் பெற்று இழந்தான் போல, கண்ணு பெறாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ஆனா பெற்றதற்கு பிறகு இழப்பது இருக்கிறதே அது மிகப்பெரிய கொடுமை. அது போல தசரதனின் துயரம் இருந்தது என்று சொன்ன இடமும் மிகச் சிறப்பாக ஒரு அற்புதமாக அதை நமக்கு அவர் எடுத்து கொடுத்தார். மிக அற்புதமாக இந்த நிகழ்வானது வசிஷ்டர் சொல்கிறார், நீ அனுப்பு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு மேன்மைதான் கிடைக்கும் என்று விஸ்வாமித்திரரோடு அனுப்புவதற்கு அவர் சொன்னதற்கு பிறகு இவர் அனுப்புகிறார். அதுபடியே மேன்மையும் கிடைத்தது. நல்ல நிலையிலே அழகான ஒரு பட்டாபிஷேகம் நடந்திருக்க வேண்டியதை கூனியினுடைய சூழ்ச்சியானது மாற்றி அமைக்க மாறாத மனமும் மாறியதால் இந்த நிலை ஏற்பட்டது என்பதை மிகச் சிறப்பாக ஐயா அவர்கள் எடுத்திரும்பினார்கள். அதற்கான வாய்ப்பினை இந்த தலைமுறைக்கு வாய்ப்பினை கொடுத்த ஐயா தீபன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக சுருக்கமாகவும் கருத்துரைக்கு ஏற்ற ஒரு கருத்துரையாகவும் தங்களுடைய உரையை ஆற்றியிருக்கின்றீர்கள். உங்களுடைய பேச்சு எப்பொழுதும் எங்களுக்கு இனிக்கும், இன்றும் இனித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பால் திரிய உரையை ஊற்றுவார்கள், கைகேயி மனம் தெரிய மந்தரை உரை ஆற்றுகிறாள் என்பதையெல்லாம் சொல்லி, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையாதோ என்கின்ற பொருள்பட கைகேயியை மனதின் தெரிய வைத்த கூனிகை பற்றி மற்ற செய்திகளை பற்றியும் மிக அருமையாக தெளிவாக கூறியிருக்கின்றீர்கள். மகிழ்ச்சி அம்மா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே கருத்துரை வழங்குவதற்காக ஐயா கேஜிஆர் அவர்களை உங்களோடு அழைக்கின்றேன். வாருங்களையும் பாட்டி வச்சுட்டாங்க. சரி, ஒரு நிமிஷம். ரைட், அது முடியலாமா? மூடு. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கவிமாமணி பொதிகை செல்வராஜ் அவர்களுக்கும், தலைமை ஏற்று மிக சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆங்கில பேராசிரியரும் தமிழ் பேராசிரியருமான உலகம்மாள் அவர்களுக்கும், இங்கே தொழில்நுட்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் நல்ல தீபன் அவர்களுக்கும், இங்கே ஒரு அரிய சிறந்த சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சங்கரலிங்கனார் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்களுக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கரலிங்கனார் பேசுகின்ற பொழுது இந்த சித்திரை மாதத்தை பற்றி சொன்னார். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த மாதம் சித்திரை மாதம், அதே போல ஷேக்ஸ்பியர் பிறந்த மாதமும் சித்திரை மாதம், ஜெயகாந்தன் பிறந்த மாதமும் சித்திரை மாதம்தான். அது மட்டுமல்ல, ராமாயணத்தினுடைய தலைவன் ராமன் பிறந்த மாதமே சித்திரை மாதம்தான். வால்மீகி ராமாயணம் சொல்கிறது, வசந்தருவில் அமாவாசையிலே இருந்து 9ஆம் தேதியிலே தான் கோசலை ராமனை ஈன்றாள் என்ற குறிப்பு வால்மீகி ராமாயணத்திலே இருக்கிறது. ஆகவே இந்த சித்திரை மாதம் என்பது ராமன் பிறந்த மாதமாகவும் அமைந்திருப்பது மிக சிறப்பாக இருக்கிறது. அவர் ரொம்ப அழகாக சொன்னார்.
தசரதனுடைய உயரத்தையும் அவனுடைய துயரத்தையும் எப்படி அது காவடி மாறி ஆடிக்கொண்டே இருந்தது என்பதையெல்லாம் அவர் அங்கே அழகாக எடுத்து சொன்னார். குழந்தை இல்லையே என்ற துயரம் அவனுக்கு இருந்தது. குழந்தை பிறந்தவுடன் அந்த துயரம் நீங்கியது. விஸ்வாமித்திரன் வந்து கூப்பிட்ட பொழுது துயரம் வந்தது. திருமணமான பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி வந்தது. பிறகு முடிசூட்டுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி பரசுராமனிடத்திலே அவனுக்கு துயரம் வந்தது. பிறகு முடிசூட்டுகின்ற பொழுது மகிழ்ச்சி வந்தது. கைகேயியிடம் வந்த பொழுது அந்த மகிழ்ச்சி போய் முற்றாக போய்விட்டது என்பதையெல்லாம் மிக அழகாக அரசியல் படலத்திலே இருந்து கைகேயி சூழ்வினை படலம் வரையில் நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் மிக சிறப்பாக இங்கே வகைப்படுத்தி சொன்னது மிக சிறப்பாக இருந்தது. தசரதனுடைய துயரங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், அவனுக்கு இருந்த ராமன் மீது இருந்த அதிகமான பாசம் என்கின்ற அடிப்படை உண்மையும் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். தசரதனுக்கு இருந்த துயரங்களுக்கு இன்னும் சில காரணங்கள் உண்டு. தசரதன் ராமன் மீது மட்டும் அவன் அதிகமான அன்பு வைக்கவில்லை. மனைவியரிலேயே கைகேயி இடத்திலே தான் அதிகமான அன்பை அவன் வைத்திருந்தான் என்பது கூட அந்த துயரத்துக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, பரதனை அவன் சரியாக புரிந்து கொள்ளாமல் போனது கூட அந்த துயரத்துக்கு காரணமாக இருக்கலாம். பின்னாலே புரிந்து கொள்கிறார். எங்கே புரிந்து கொள்கிறான்? கைகேயி சூழ்வினை படலத்திலே புரிந்து கொள்கிறான். கொல்லான் உன் சேய் இவ்வரசை என்று அப்பொழுது அங்கே சொல்கிறார். கைகேயி இடத்திலே சொல்கிறான், உன்னுடைய பையன் இந்த அரசை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று. அந்த இடத்திலே அவருக்கு வந்த ஞானம், பின்னாலே வந்த அந்த ஞானம் முன்னாலே வந்திருந்து பரதனையும் அழைத்து முடிசூட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆகவே அவன் பரதனை சரியாக புரிந்து கொள்ளாமல் போனது கூட தசரதனுடைய துயரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கருத தோன்றுகிறது. இது எப்படி இருந்தாலும் கூட இது ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகம். ராமாயணம் என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகம். ராவணனை அழிப்பதற்காக ராமன் பிறக்க வேண்டும், ராவணனை அழிக்க வேண்டும், அதற்குரிய நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்பதுதான் ராமாயணத்தினுடைய அடிப்படை. அந்த ராமனை அந்த அவதார நோக்கத்துக்கு கொண்டு போவதற்காகத்தான் தசரதன் தேவைப்படுகிறார், கைகேயி தேவைப்படுகிறார், பூனி தேவைப்படுகிறாள், சூர்பனகை தேவைப்படுகிறாள், எல்லோரும் தேவைப்படுகிறார்கள். இந்த திட்டமிட்ட நாடகம் இது எப்படி இருந்தாலும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று வகுக்கப்பட்ட நாடகம் என்கின்ற காரணத்தினால் ராமாயணம் இப்படித்தான் அமைந்திருக்கிறது. அதிலும் வால்மீகி ராமாயணம் இப்படி அமைந்திருக்கிறது, கம்ப ராமாயணமும் இப்படி அமைந்திருக்கின்றது. வேறு சில ராமாயணங்கள் வேறு மாதிரியாக அமைந்திருக்கின்றன. நாம் வால்மீகியையும் கம்பனையும் எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே இந்த ராமாயணம் ஒரு திட்டமிட்ட நாடகம் என்று நாம் பார்க்கின்றோம். கூனி எவ்வளவோ சொல்கிறாள், அவள் கேட்கவில்லை. நம்முடைய சங்கரலிங்கம் அவர்கள் கூட சொன்னார், என்னால் ஆரம்பத்திலே இங்கே உள்ளே நுழைந்து பேச முடியவில்லை என்று. கூனி கூட எவ்வளவோ முயற்சி பண்ணாள். அவளுடைய ஒலி கைகேயினுடைய உள்ளத்துக்கு போகவே இல்லை. பிறகு எப்படி சங்கரலிங்கம் முயன்று அந்த ஒலியை உடைத்து கொண்டு வந்தாரோ அது மாதிரி கூனி கைகேயினுடைய மனத்தை உடைத்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் உள்ளே புகுத்தி இருக்கிறாள் என்பதையெல்லாம் மிக அழகாக இங்கே சங்கரலிங்கம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். எந்த ஆயுதத்தை அவள் பயன்படுத்தினார் என்பதையெல்லாம் அங்கே எடுத்து சொன்னார். பிறந்த வீட்டை பற்றி சொன்ன காரணத்தினாலே அவளுக்கு அதிகமாக ஆவேசம் ஏற்பட்டு ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது என்ற கருத்தை எல்லாம் என்று எடுத்து சொன்னார். கடைசியாக சொன்ன மாதிரி ராமன் மீது அதிகமாக வைத்த பாசம், யார் மீது அதிக பாசம் வைக்கிறோமோ அவர்களாலே தான் பிரச்சனை வரும், அதுதான் இதனுடைய அடிப்படை என்பதையும் சொன்னார். நமக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. கைகேயி மீது அவர் அதிக காதலை வைத்து விட்டது ஒரு காரணம், பரதனை புரிந்து கொள்ளாதது ஒரு காரணம். இந்த 3 காரணங்களாலும் தசரதன் ஒரு பெரிய துயரங்களை அடைந்திருக்கிறான். தசரதனை நினைக்கின்ற பொழுது எனக்கு இப்படிதான் சொல்ல தோன்றுகிறது, உயரத்தையும் துயரத்தையும் காவடி தண்டுகளாக வைத்து ஆடிக்கொண்டிருந்தவன் தசரதன் என்று சொல்லி ஒரு அருமையான சொற்பொழிவை கேட்டதற்காக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா, சுருக்கமான ஒரு கருத்துரையை வழங்கியிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் ஐயா சங்கரலிங்கனார் பேசிய கருத்துக்களை எல்லாம் ஒன்றிணைத்து அதை திரட்டி எங்கள் முன்னே வைத்திருக்கின்றீர்கள். மிகவும் நன்றி ஐயா. அடுத்ததாக தன்னுடைய சுருக்கமான கருத்துரையை கூறுவதற்காக நெல்லை தீபன் அவர்களை அழைக்கிறேன்.
கேட்கல. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அருமையாக ஒரு தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அவர்களுக்கும், நெறியாகை செய்து கொடுத்த ஐயா புதிய செல்வராஜ் அவர்களுக்கும், ஏற்கனவே ஒரு தடவை நமது கூட்டத்திற்கு வந்து ஐயா அவர்களால் பேச இயலவில்லை என்ற காரணத்தால் கண்டிப்பாக நான் இன்னொரு முறை வந்து பேசுகிறேன் என்று சொன்னார். நாங்களும் மிகவும் ஆவலாக இருந்தோம். உங்களுடைய பேச்சை மாநில தமிழ் சங்கத்திலே கேட்டதற்கு பிறகு உங்களுடைய குரல் எங்கள் வெள்ளி இலக்கிய மேடையிலும் ஒழிக்க வேண்டும் என்ற தீராத ஆவல் என்று நிறைவேறி இருக்கிறது. மிக அருமையான உரை. நம்ம உலகமாள் அவர்களும் கேட்டவுடன் உடனடியாக சம்மதித்து தலைமை ஏற்று நடத்தி கொடுத்தார்கள். அருமையான உரை. தைரதனுடைய துயரம் என்பது அது இன்னொரு இடத்திலும் வரும். ஐயா நேரத்தின் அருமை கருதி அதை குறைத்துக் கொண்டார். மிதிலையிலே திருமணம் நடந்து சீதை, ராமன், தைரதன் எல்லோரும் வருகிறார்கள். அப்போது எதிரே பரசுராமன் வருவான். ஒரு உளுத்து போன வில்லை உடைத்து விட்டு நீ பெரியாக பீட்டுக் கொள்கிறாயே, இப்பொழுது என்னோடு போர் தொடு நீ என்று சொல்லி, ஒரு காலத்தில் தேவதட்சணை 2 விற்களை செய்து ஒன்றை சிவனுக்கும் ஒன்றை திருமாலுக்கும் கொடுத்திருப்பான். ராமன் உடைத்தது சிவன் அவனிடம் இருந்த ஒரு வில். அது எப்படியோ பரம்பரையாக ஜனகனிடம் வந்து சேர்ந்தது. அந்த வில்லைத்தான் ராமன் முடித்திருப்பான். இப்பொழுது பரசுராமன் கையில் உள்ளது திருமாலுடைய வில். அப்படி அவர்கள் இருவரும் சொல்லுகிற போது எங்கே ராமனுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று நினைத்து தயரதன் மயங்கி விழுந்து விடுவான். அது இன்னொரு துயரம். நேரத்தின் அருமை கருதி ஐயா அதை சொல்லவில்லை. மிக நல்ல நல்ல பாடல்களை எல்லாம் ஐயா அங்கே சொன்னார். நான் பல கூட்டங்களில் கேட்ட சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாக விஸ்வாமித்திரன் வந்து கேட்கிறான், உங்கள் முதல் ஒழிவிலே கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்று சொன்னால், ராமன் கருப்பு, பரதன் கருப்பு, சத்ருகனும் லக்குவனும் சிவப்பு. கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்றால் ராமன் தான் என்பதை எப்படி தயரதன் முடிவு செய்தான்? அதற்கு அறிஞர்கள் கூறுவது ஒருவன் என்றால் ஒப்பற்றவன் என்று பொருள் கூறுகிறார்கள். ஒப்பற்றவன் என்றால் அது ராமன் தான் என்று எப்படி தீர்மானிக்கலாம் என்பது இன்னொரு கேள்வி. ஏனென்றால் அதற்கு முன்னால் அவன் எந்த சாதனையும் செய்ததில்லை. இதற்கு பிறகுதான் விஸ்வாமித்திரரோடு சென்று தாடகை வதம் செய்கிறான், வேள்வியை காக்கிறான், அகலியை சாப விமோச்சனம் கொடுக்கிறான், மிதிலையிலே வில்லை முறிக்கிறான். இவையெல்லாம் அதற்கு பிறகு வந்த சாதனைகள் தான். அதனால் ஒப்பற்றவன் என்று எப்படி சொல்ல முடியும் என்று புரியவில்லை. அதே போல கைகேயி 2 வரங்கள் கேட்கிற போது, தயரதனிடம் கேட்கிற போது ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் சேய் உலகாள்வது, சீதை கேள்வன் போய் வனம் ஆழ்வது. மருமகம் மேல உள்ள கோபம் அதுல தெரியுது பாருங்க. ராமன் சொல்லலாம், சீதை கேள்வன், சீதையினுடைய கணவன். வனம் ஆழ்வது என்பதற்கு சிலர் ஒரு பொருள் சொல்வார்கள். வனத்திலே போய் அவன் மாண்டு விட வேண்டும் என்று ஒரு பொருள் சொல்வார்கள். இன்னொரு பிரிவினர் இன்னொரு மாதிரியாக பொருள் சொல்வார்கள். ராமன் போகிற இடமெல்லாம் வனம் மாண்டு விடும், அங்கே நாடாக அது உருவாக்கிவிடும். அவனுடைய கல்யாண குணத்தின் காரணமாக அவனை சுற்றி எப்பொழுதுமே ஆட்கள் இருப்பார்கள். ஆட்கள் இல்லாத இடம்தான் காடு. இங்கே ஆட்கள் அவனை சுற்றி நண்பர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற காரணத்தால் அது நாடு என்று பொருள் சொல்வார்கள். இந்த வரங்களிலே தயரதனிடம் கேட்கிற போது ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் சேய் உலகாள்வது, சீதை கேள்வன் போய் வனமாழ்வது. ஆனால் ராமனை அழைத்து இவள் சொல்கிற போது, ஆலிசூர் உலகம் எல்லாம் பரதினை ஆள நீ போய் தாளிடும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு கூலி வெங்கானம் நன்றி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றார். இந்த கால எல்லை தயரதனுக்கு அங்கே சொல்லப்படவில்லை. 7 ஆண்டில் வா என்பதை ராமனிடம் சொல்லுகிறாளே தவிர, தயரதனிடம் அந்த வரங்களை கேட்கிற போது 14 ஆண்டுகள் என்பதை அவள் சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் அவன் உயிரோடு இருந்திருப்பானோ என்னவோ தெரியவில்லை. ஏனென்றால் 60,000 ஆண்டுகள் ஆண்டவன் அல்லவா. இதிலேயே 7 ஆண்டில் வா என்று ஏன் சொல்கிறாள்? போ என்று அல்லவா சொல்ல வேண்டும். அவ்வளவு அன்பு. சிறு வயதிலிருந்தே ராமனை வளர்த்தவள் கைகை. அதனால் போ என்று சொல்ல அவளுடைய வாய் வரவில்லை, நாக்கு எழவில்லை. 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றார். எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, கடைக்கு போயிட்டு வாடா அப்பா சொல்ல சொன்னார். அந்த வீட்டினுடைய தலைவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முத்திரை குத்துறார் என்று இயம்பினன் அரசன் என்றார். அம்மா ஒரு அருமையான தலைவர் நல்ல ஒரு பாட்டு சொன்னாங்க. அதாவது
மண்ணே கொள் மற்ற இது ஒன்றும் மர என்றான். அது ஒரு அந்த செய்தி சொல்லக்கூட கம்மனுக்கு இஷ்டம் இல்லை. அத தைரதன் வழியா அந்த சொல்றான், மற்ற இது ஒன்றும் மரம், இன்னொன்னு கேட்டியே அதை மறந்துறேன். இதுக்கு அம்மா வந்து இந்த சேக்கலாருடைய பெரிய புராணத்துல இருந்து அந்த புத்தநாதன் கதையை சொன்னாங்க. ரொம்ப அருமையான பாடம். கைத்தளத்திருந்த வஞ்ச கவலிகை மடிமையில் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்து அவர் வணங்கும் பொழுதில் பத்திரம் வாங்கி தான் முன் நினைந்த பரிசை செய்ய என்று எழுதுவார். குத்தி விட்டான் என்று எழுத மாட்டார். தினத்தந்தியில் எழுதுவது போல சதக் சதக் என்று குத்தினான், குபுக் குபுக் என்று ரத்தம் வந்தது, அப்படிலாம் எழுதாம ரொம்ப அருமையா சொல்வார். இதே போல ஒரு திருக்குறளையும் நாம் பார்க்க முடியும். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி முள் இல்லை நெருஞ்சி பழம். இது கூட மிக அருமையான ஒரு இலக்கிய கூட்டத்திலே பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருந்து பேசுகிறார்கள். அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைத்தது. ஐயா சங்கரலிங்கம் அவர்களுக்கும் அம்மா உலகம்மாள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வெளி இலக்கிய மேடையினுடைய நிறுவன தலைவர் ஐயா கேஜர் அவர்கள் எப்போதும் போல ஒரு வித்தியாசமான ஒரு கருத்துரையை வழங்குவார். அதே போல இன்றும் மிக அருமையான ஒரு கருத்துரையை வழங்கினார். அவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது நன்றி உரை வழங்க ஐயா பொய்கை செல்வராஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சரியா, மிகவும் அருமையான கருத்துரை வழங்கிய நெல்லை தீபன் அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடை நன்றி கூற கடமை இருக்கின்றது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட சான்றோர் பெருமக்களுக்கு நன்றி கூறுவது இந்த அமைப்பின் தலையாய கடமையாக இருப்பதனால் நன்றி கூற விளைகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அம்மா பாலரமணி அவர்களுக்கு ரமணி பாலசாமி அவர்களுக்கு முதலில் நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த இலக்கிய மேடைக்காக பாடல் வரிகளை எழுதி தந்த ஐயா கூமாப்பா கபிலன் அவர்களுக்கும், அந்த பாடலை அருமையாக பாடிய ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்களுக்கும், அதை சிறப்பாக ஒளிபரப்பிய ஐயா நெல்லை தீபன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று மிக சிறப்பான ஒரு முன்னுரையும் ஒரு சிறப்பான ஒரு பின்னரையும் கொடுத்து அழகுபடுத்திய அம்மா உலகம்மாள் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்பொழுதும் போல் வழக்கமான தன்னுடைய வெங்கல குரலால் இந்த அவையினை மயங்க வைத்த ஐயா தூத்துக்குடியிலிருந்து முத்து கிடைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் எங்க வெள்ளி இலக்கிய மேடைக்கு ஒரு சொத்தாக கிடைத்திருக்கின்றீர்கள் என்று சொல்ல நினைக்கின்றேன். தங்களுடைய பேச்சியை எல்லோரும் மயங்கி திளைத்து விட்டோம் என்பதை தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பேச்சுக்கு நாங்கள் எல்லாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். திரும்பவும் வாருங்கள், எங்களுக்கு இன்னும் பல உரைகளை பாருங்கள். எங்களுடைய அறிவு பசி அவையெல்லாம் தண்ணீராகவோ இல்லை துவைக்கின்ற பாலாகவோ இருக்கட்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலேயே அடுத்ததாக கலந்து கொண்டிருந்த அம்மா மேரி ரோஸ்லின் அவர்களுக்கும், ஏவிஎம் என்னும் இணைப்பில் இணைந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், அம்மா ஜெயலட்சுமி ரமணி அவர்களுக்கும், சாம்சங் என்னும் தொலைபேசியில் இணைந்திருக்கின்ற நண்பருக்கும், செந்தில்குமார் மாசிலாமணி ஐயா அவர்களுக்கும், மற்றும் விஓ என்னும் தொலைபேசியில் இணைந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், கவிக்குமார் வசந்தகுமார் அவர்களுக்கும், காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், மற்றும் அது பார்க்க முடியவில்லை, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியினை கூறி இது போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம். இலக்கிய பாயாசத்தை நாம் எல்லாம் குடிப்போம் என்று கூறி இந்த வெள்ளி இலக்கிய மேடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற வெள்ளி இலக்கிய மேடைக்கும் மிக ஒரு பெரிய நன்றியினை இந்த சான்றோர் பெருமக்கள் சார்பாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அவை கருத்துரைக்காக நெல்லை தீபனிடம் ஒப்படைக்கப்படுகிறது.